ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். வெரி ஃப்ரெஷ் சண்டே மார்னிங். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, புத்துணர்ச்சியாக இருக்குது. இதை விட சந்தோஷமும் புத்துணர்ச்சியாகவும் நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீங்க. குறிப்பாக தமிழக டிவிக்கு தொண்டர்கள், விஜயோட ரசிக பெருமக்கள், நண்பா நண்பீஸ், தோளா தோழிஸ், குட்டீஸ். நேற்றுக்கு அவருடைய பதவியேற்பு விழாவை நேரடியாகவும் ஃபோன்லேயும் சோசியல் மீடியாவிலையும் டிவிலையும் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு உற்சாகம் அடைஞ்சிங்க. பயங்கர கூஸ் பம்பாக இருந்துச்சு. நிறைய பேர் அதெல்லாம் டிவியில் பார்த்து அழுதிங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, ஆனந்த கண்ணீர் வெடிச்சிங்க. உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு பெருமையாக இருக்குது, ஒரு புதிய மனிதர் அரசியலுக்கு வந்திருக்காரு, முதலமைச்சராக இருக்காரு, நல்லா செய்யணும்னு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபேமிலியோட, அது நிறைய பேர் எல்லாரும் மோஸ்ட்லி நிறைய ஃபேமிலியோட வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்க. உங்களுடைய ரசிகர், உங்களுடைய தலைவர், உங்களுடைய ஆகச்சிறந்த மனிதர், நீங்கள் ரொம்ப பெருமை மதிக்கக்கூடிய விஜயனாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அவருக்கு ஒரு பையன் பொண்ணு 2 பேர் இருந்திருப்பாங்களே. பொதுவாக சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்காங்க, எல்லோரும் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறாங்க, முடிச்சுட்டு நல்ல லெவலில் இருக்காங்க. அவங்க தானே சொல்லப்போனால் உலகத்துல அதிகமாக சந்தோஷப்பட்டிருக்கணும். நேற்றுக்கு அவங்க எங்கே இருந்தாங்க? நண்பா நண்பீஸ், குட்டீஸ். எவ்வளோ எங்கேயோ மூலையில் யாரோ ஒருத்தர் கொண்டு இருந்தாங்க. ஆனால் சம்மதமே இல்லாத பலர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு கை காமிச்சிட்டு மக்கள்கிட்ட போட்டாங்க. அதைத்தான் மீடியா போட்டு காமிச்சிட்டு இருந்துச்சு. இந்த மீடியாக்காரனை செருப்பு அடிக்கணும். அந்த திருசம்மா வந்து அதை போட்டு காமிச்சிட்டு, அதை அழுகிற மாதிரி போட்டு காமிச்சிட்டு, ஸ்டாலின் அம்மா துர்கா போன எலெக்ஷன் அழுது மாதிரி இவங்களையும் மேட்ச் பண்ணி காமிச்சிருக்காங்க. கேவலமலை இடங்களுக்கு மீடியாக்காரங்களா? இந்த மீடியாக்காரங்க தான் பாதி பிரச்சனைக்கு காரணம். ஓகே, அது ஒரு சைடு விட்டுருங்க. இப்போது உங்கள் முடிவு நீங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்தீங்க, அதே போல் உங்கள் விஜயம்மா சந்தோஷம் இருக்க வேண்டாமா? அவருக்கு ஃபேமிலியோடு இருக்க வேண்டாமா? அவங்க குழந்தை அவரோட இருக்க வேண்டாமா? நீங்கள் எப்படி உங்கள் தாத்தா பாட்டிக்கு அம்மாட்டெல்லாம் நீங்கள் ஓட்டு போட சொல்லி உங்களுக்கு உங்கள் விஜயம்மா ஜெயிக்க வச்சிங்க, அதே மாதிரி உங்கள் விஜயம்மா இப்போ நீங்கள் சொன்னதை கேட்க மாட்டாரா? ஏன் நீங்களாம் உரிமையோடு சொல்லுங்களேன் உங்கள் விஜயம்மாட்ட, மாமா உங்களுக்கு பையன் பொண்ணு இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களோட சேர்ந்து வாழுங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லுங்களேன். பாவம் அவரும் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கட்டும். ஃபேமிலியோடு இருக்கிறது நல்லது. ஏதோ என்னால் தோணுன்னு சொல்கிறேன். விருப்பப்பட்டால் செய்யுங்க, இல்லைன்னா வழக்கம் போல திட்டுங்க. உங்கள் விருப்பம். எனக்கு காலையில் பல்லு விளக்கணும், ஆஃபீஸ் கிளம்பணும், நிறைய வேலை இருக்குது. யோசிச்சு பாருங்கள். பாய்.